ஹாய் வெல்கம் ஆல். நம்ம வந்து 6 to 12th சமச்சீர் கல்வியிலிருந்து முக்கியமான 2000 வினாக்கள் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த 2000 வினாக்களில் வந்து 6 to 12th சமச்சீர் கல்வியில் இருக்கிற முக்கியமான டேட்டாஸ், அதுக்கப்புறம் புக் பேக் கொஷின்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்கிற பாக்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே கவர் ஆயிரும். இந்த வீடியோ வந்து 2024 வரப்போகிற எஸ்ஏ எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி 5 பார்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்ட் 6. பொது அறிவில் 80 கேள்விகள் கேட்பாங்க. இதில் கரண்ட் அஃபேர்ஸ் போக 70 கேள்விகள் வரும். நான் ஒரு கொஷினும் எக்ஸ்ட்ரா டேட்டாஸ் வேறு சொல்லியிருப்பேன். அந்த எக்ஸ்ட்ரா டேட்டாஸையும் சேர்த்து நீங்கள் படிக்கும் போது கண்டிப்பாக இந்த 70மே கவர் ஆயிரும். அதுக்கப்புறம் எஸ்ஐக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் கொஞ்சம் பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நான் வந்து 2 பிளான் வச்சுருக்கேன். ஒன்று வந்து வெறும் டெஸ்ட் பேட்ச் மட்டும் வைக்கிற மாதிரி, இன்னொன்று வந்து டெஸ்ட் பேட்ச் ப்ளஸ் சைக்காலஜி கொஷின்ஸ் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குற மாதிரி. இது ரெண்டில் உங்களுக்கு எது வேணும்னு நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி டெஸ்ட் பேட்ச் வந்து ரெடி பண்ணிடுறேன். ஃபஸ்ட் கொஷின், பின்வருவனவற்றில் எது நீர் தாவரம்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, லெம்னா. லெம்னானா தமிழில் வந்து நீர்ப்பாசின்னு சொல்லுவாங்க. புக்கில் ஒரு இடத்துல நீர்ப்பாசின்னு இருக்குது, இன்னொரு இடத்துல லெம்னானே இருக்குது. ஸோ ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த கருவேல மரம், சப்பாத்தி கள்ளி, அதுக்கப்புறம் எருக்கு, இது மூணுமே வறண்ட நில தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு. வறண்ட நில தாவரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கொஷின்ஸ் எல்லாமே 9th ஸ்டாண்டர்ட் அறிவியல்லையும் சமூக அறிவியல்லையும் இருக்குது. செகண்ட் ஒன், எது தேனுக்கு இனிப்பு சுவையை தருகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி, போத் ஏ அண்ட் பி. அதாவது டெக்ஸ்ட்ரோஸ் அதுக்கப்புறம் சுக்ரோஸ் ரெண்டுமே இனிப்பு சுவை வந்து தருது. நெக்ஸ்ட்டு, தேனில் இருக்கிற நொதி பேர் என்னன்னு கேட்பாங்க. தேனில் ஒரு என்சைம் இருக்குது, அந்த என்சைம் பேர் வந்து இன்வெர்டேஸ். நெக்ஸ்ட்டு, தேன் வந்து கெட்டு போகாமல் இருக்குது, அதில் என்ன இருக்குதுன்னு கேட்பாங்க. ஆன்சர் வந்து ஃபார்மிக் அமிலம். நெக்ஸ்ட்டு, 1 கிலோகிராம் தேனில் வந்து எவ்வளோ கலோரிகள் இருக்குதுன்னு கேட்டால் 3200. இது வந்து பாக்ஸ் கொஷின். தேர்ட் ஒன், பன்றி காய்ச்சல் எந்த வைரஸால் ஏற்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, H1N1. H5N1 வந்து பறவை காய்ச்சல். இது ரெண்டு தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு, இந்த ரூபெல்லா வைரஸ்னால் வர நோய் பேர் வந்து தட்டம்மை, மீசல்ஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், இந்த ரைனோ வைரஸ்னால் வர நோய் பேர் வந்து சாதாரண சளி. நமக்கு வர நார்மல் கோல்டு வந்து ரைனோ வைரஸ்னால் வருது. நெக்ஸ்ட் கொஷின், டெர்மாட்டிட்ஸ் நோய் எந்த வைட்டமின் குறைபாட்டால் ஏற்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி, வைட்டமின் B6. வைட்டமின் B1ஓட கெமிக்கல் நேம் வந்து தயாமின். வைட்டமின் B2ஓட கெமிக்கல் நேம் வந்து ரிபோஃப்ளேவின். வைட்டமின் B3ஓட கெமிக்கல் நேம் வந்து நியாசின். இந்த வைட்டமின் B6 கம்மியாக இருந்தால் டெர்மாட்டிட்ஸ் நோய் வரும்னு பார்த்தோமா? அதே மாதிரி இந்த வைட்டமின் B1 கம்மியாக இருந்தால் என்ன நோய் வரும்னா பெரி. இந்த வைட்டமின் B2 கம்மியாக இருந்தால் எரிப்போஃப்ளாவினோசிஸ் அப்படின்ற நோய் வரும். நெக்ஸ்ட்டு, வைட்டமின் B3 கம்மியாக இருந்தால் என்ன நோய் வரும்னா பெல்லாக்ரா. நெக்ஸ்ட் கொஷின், பின்வரும் நொதிகளில் எது கணையத்தால் சுரக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ட்ரிப்சின். கணையமில் சுரக்கப்படுற நொதிகள் பேர் வந்து ட்ரிப்சின், அதுக்கப்புறம் அமைலேஸ், அதுக்கப்புறம் கைப்போட்ரிப்சின். இந்த மால்டேஸ், லாக்டேஸ், அதுக்கப்புறம் சுக்ரேஸ் வந்து குடலில் செக்ரேட் ஆகும், குடலில் சுரக்கும். நெக்ஸ்ட் கொஷின், மயிலின் அறிவியல் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி, பாவோ கிறிஸ்டேட்டஸ். இந்த பைலா குளோபோசா வந்து எதோட நேம்னா நத்தையோட சயின்டிஃபிக் நேம், நத்தையோட அறிவியல் பெயர். ஹோமோசேப்பியன்ஸ் வந்து மனிதர்களோட அறிவியல் பெயர். டீனியா சோலியம் வந்து நாடா புழுன்னு சொல்கிற டேப் வாமோட அறிவியல் பெயர். நெக்ஸ்ட் கொஷின், பின்வருவனவற்றில் உணவு கெட்டு போகாமல் இருக்க பயன்படுவது எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆல் தி அபோ. அதாவது வினிகரும் யூஸ் பண்ணுவாங்க, சோடியம் பென்சாய்ட்டும் யூஸ் பண்ணுவாங்க, பென்சோயிக் அமிலமும் யூஸ் பண்ணுவாங்க. இது போக சோடியம் நைட்ரைட்டும் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கொஷின், வெல்டிங் தொழிலில் பயன்படும் அசிட்டிலின் வாயுவை தயாரிக்க பயன்படுவது எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, கால்சியம் கார்பைடு. கால்சியம் கார்பைடை வந்து நம்ம CaC2ன்னு சொல்லுவோம். கார்பன் மோனாக்சைடை வந்து CO சொல்லுவோம். கார்பன் டை ஆக்சைடை CO2ன்னு சொல்லுவோம். கால்சியம் கார்பனேட்டை வந்து CaCO3ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஷின், துணிகளில் உள்ள எண்ணெய் கரைகளை நீக்க எது பயன்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி, அமோனியம் ஹைட்ராக்சைடு. இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா சோப்பு தயாரிக்க யூஸ் பண்ணுவாங்க. இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா பில்டிங்கில் வந்து ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு வந்து வயிற்று கோளாறு மருந்தாக யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கொஷின்,
நியானின் அணு எண் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 10. நம்ம வந்து நோபல் கேஸ்னு சொல்லுவோம், அதாவது மந்த வாயுக்கள்னு சொல்லுவோம். மந்த வாயுக்கள் மொத்தம் 6 இருக்குது. இந்த 6ஓட அணு எண்ணும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதில் ஃபஸ்ட்டு ஹீலியம். ஹீலியமோட அணு எண் வந்து 2. அதுக்கப்புறம் நியான் வந்து 10. அதுக்கப்புறம் ஆர்கான்னு சொல்லுவாங்க, அதோட அணு எண் வந்து 18. அதுக்கப்புறம் கிரிப்டான்னு சொல்லுவாங்க, கிரிப்டான் வந்து 36. அதுக்கப்புறம் ஜெனான்னு சொல்லுவாங்க, அதோட அணு எண் வந்து 54. லாஸ்ட்டாக ரேடான்னு சொல்லுவாங்க, ஆர்என். இதோட அணு எண் வந்து 86. இப்போ கொஷினில் செனான் கொடுத்துட்டு அதோட சிம்பிள் என்னன்னு கேட்டால் எக்ஸின்னு தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி ரேடானோட சிம்பிள் வந்து ஆர்என். ஸோ சிம்பிளோட இந்த மந்த வாயுக்களோட அணு எண் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின், சூரிய குடும்பத்தில் மேகங்கள் கொண்ட ஒரே நிலவு எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, டைட்டன். இது வந்து எந்த கோளில் இருக்குன்னா சனியில் இருக்குது. சனினா சேட்டன். இந்த டீமோஸ் ஃபோபோஸ் வந்து எந்த கோளில் இருக்குதுன்னு கேட்டால் ஆன்சர் வந்து செவ்வாயில் இருக்குது. செவ்வாய்னா மார்ஸ். இந்த ட்ரைட்டான் வந்து எங்கே இருக்குன்னா நெப்டியூனில் இருக்குது. இந்த ட்ரைட்டான்லேயும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அதாவது பொதுவாக கோள் வந்து இந்த சைடில் ரொட்டேட் ஆகுதுன்னா அதோட நிலா வந்து இப்படி தான் ரொட்டேட் ஆகும். ஆனால் இந்த ட்ரைட்டானில் மட்டும் கோள் வந்து, அதாவது நெப்டியூன் வந்து இப்படி ரொட்டேட் ஆகுதுன்னா இந்த ட்ரைட்டான் வந்து இந்த டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆகுமா. நெப்டியூன் வந்து இப்படி ரொட்டேட் ஆகுதுன்னா ட்ரைட்டான் மட்டும் இப்படி ரொட்டேட் ஆகும். அதாவது கோளோட சுழற்சிக்கு எதிரில் இருக்கும் இது. இதை வச்சு கொஷின் கேட்டால் சூரிய குடும்பத்திலே ட்ரைட்டான் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின், பின்வருவனவற்றில் எதில் ஒளியின் வேகம் அதிகமாக உள்ளது? சவுண்டை பொறுத்து இருக்கும். எதில் வேகம் அதிகமாக இருக்கும்னா திடப்பொருளில் அதிகமாக இருக்கும், அதாவது சாலிடில் அதிகமாக இருக்கும். அதுக்கடுத்து திரவத்தில் இருக்கும், அதுக்கடுத்து வாயுக்களில் இருக்கும். ஸோ சாலிடில் அதிகமாக இருக்கும், லிக்விடில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கேஸில் ரொம்ப கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வெற்றிடத்தில் வந்து சவுண்டு வந்து ட்ராவல் பண்ணாது. வெற்றிடத்தில் சவுண்டோட ஸ்பீடு கேட்டால் 0 தான், அதாவது ட்ராவல் பண்ணாது. இப்போ இந்த ஆப்ஷனில் அலுமினியமும் திடம் தான், இரும்பும் திடம் தான். ஸோ இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று தான் நம்மளோட ஆன்சர். கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, அலுமினியம். அலுமினியமில் சவுண்டோட ஸ்பீடு வந்து 6420 மீட்டர் பெர் செகண்ட். இரும்பில் வந்து 5950 மீட்டர் பெர் செகண்ட். புக்கில் வந்து ஒரு டேபிள் கொடுத்துட்டு ஒரு சில முக்கியமான பொருளோட ஸ்பீடெல்லாம் கொடுத்துருப்பாங்க, அது பார்த்துக்கணும் நம்ம. நெக்ஸ்ட் கொஷின், தன்வெப்ப ஏற்புத்திறனின் எஸ்ஐ அலகு என்ன? தன்வெப்ப ஏற்புத்திறன்னா ஃபஸ்ட்டு என்னென்னு பார்ப்போம். அதாவது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஏதாவது ஒரு பொருளோட 1 கிலோ, அதாவது 1 கிலோ இருக்கிற ஒரு பொருளை 1 டிகிரி செல்சியஸ் ஏற்றுறதுக்கு, 1 கிலோ இருக்கிற ஒரு பொருளை 1 டிகிரி செல்சியஸ் ஏற்றுறதுக்கு தேவையான வெப்ப ஆற்றல் எவ்வளோ ஹீட்டு வேணுமோ அதை தான் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க. வெப்ப ஆற்றலோட எஸ்ஐ யூனிட் வந்து ஜூலா, கிலோகிராம்னா கிலோகிராம்னே சொல்லுவோம். டிகிரி செல்சியஸ்னாலே டெம்பரேச்சரோட எஸ்ஐ யூனிட் வந்து கெல்வின். ஸோ தன்வெப்ப ஏற்புத்திறனோட எஸ்ஐ அலகு வந்து ஜூல் பெர் கிலோகிராம் பெர் கெல்வின். அதாவது 1 கிலோகிராம் இருக்கிற ஒரு பொருளை 1 டிகிரி செல்சியஸ் ஏற்றுறதுக்கு எவ்வளோ வெப்ப ஆற்றல் வேணுமோ அதுதான் தன்வெப்ப ஏற்புத்திறன். பெர் கிலோகிராம் பெர் கெல்வினை இப்படி எழுதலாம், அதாவது ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1ன்னு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு, அதிகமான தன்வெப்ப ஏற்புத்திறன் எதில் இருக்குதுன்னு கேட்டால் ஆன்சர் வந்து தண்ணீரில் தான் இருக்குது. அதோட வேல்யூவும் புக்கில் கொடுத்துருக்காங்க, 4200 ஜூல் பெர் கிலோகிராம் பெர் கெல்வின். அதாவது இப்போது டெஃபினேஷன் திரும்ப சொல்கிறேன், உங்களுக்கு புரியும் பாருங்கள். 1 கிலோ தண்ணியை 1 டிகிரி செல்சியஸ் ஏற்றுறதுக்கு நமக்கு வந்து 4200 ஜூல் வெப்ப ஆற்றல் வேணும்னு சொல்கிறாங்க. ஸோ தண்ணீரோட தன்வெப்ப ஏற்புத்திறன் வந்து ரொம்ப அதிகம். அதனால தான் தண்ணியை எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா காரோட ரேடியேட்டர்ஸில், அப்புறம் ஃபேக்ட்ரிஸ்லலாம் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கொஷின், சிம்பான்சியின் டிஎன்ஏ மனித இனத்துடன் எத்தனை சதவீதம் ஒத்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 98%. நெக்ஸ்ட் கொஷின், உலகின் முதல் இராணுவ அரசு எது? இப்போ நம்ம முன்னாடி பார்த்த கொஷின், இந்த கொஷின் எல்லாமே பாக்ஸ் கொஷின். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அசிரிய பேரரசு. நெக்ஸ்ட் கொஷின், அரிக்கமேடு என்ற இடத்தில் அகழாய்வு செய்தவர்கள் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, மேலே உள்ள அனைத்தும். அதாவது மார்டிமர் வீலர், அதுக்கப்புறம் கசால், அதுக்கப்புறம் கோஷ், இது போக கிருஷ்ணதேவான்னு இன்னொருத்தர் இருப்பார். இந்த அரிக்கமேடு வந்து எங்கே இருக்குன்னா பாண்டிச்சேரியில் இருக்குது, அதாவது புதுச்சேரியில் இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின், பின்வரும் புவி அதிர்வு அலைகளில் எது மிகவும் அதிக அளவில் அழிவை ஏற்படுத்தக்கூடியவை? ஆன்சர் ஆப்ஷன் சி, சர்ஃபேஸ் வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைனா மேற்பரப்பு அலைகள்னு சொல்லுவாங்க. இதோட சிம்பிள் வந்து எல். இந்த சிம்பிள் இம்பார்ட்டண்ட். நிலநடுக்கம், அதாவது ஏர்த்குவேக் ஏற்படும் போது வந்து சீஸ்மிக் வேவ்ஸ்னு ஒன்று வந்து வரும், அதாவது புவி அதிர்வு அலைகள்னு சொல்லுவாங்க, சீஸ்மிக் வேவ்ஸ்.
இந்த சீஸ்மிக் வேவ்ஸ் வந்து 3 வகையாக இருக்குது. ஒன்று வந்து பிரைமரி வேவ்ஸ், முதன்மை அலைகள், நெக்ஸ்ட்டு 2ஆம் நிலை அலைகள், 3வது வந்து மேற்பரப்பு அலைகள். இதில் ரொம்ப வேகமானது எதுன்னு கேட்டால் ரொம்ப வேகமான அலை எதுன்னு கேட்டால் ஆன்சர் வந்து முதன்மை அலைகள். நெக்ஸ்ட்டு வேகம் கம்மி ஆனால் அழிவு வந்து ரொம்ப அதிகமாக தருது எதுன்னு கேட்டால் ஆன்சர் வந்து மேற்பரப்பு அலைகள். நெக்ஸ்ட் கொஷின், உலகின் மிக உயரமான நீர்வீழ்ச்சி எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி. இதோட ஹைட் வந்து 979 மீட்டர். இது வந்து வெனிசுவேலா அப்படின்ற இடத்துல இருக்குது. இந்த வெனிசுவேலா வந்து தென் அமெரிக்காவில் இருக்குது. உலகின் 2வது மிக உயரமான நீர்வீழ்ச்சி எதுன்னு கேட்டால் ஆன்சர் வந்து துகேலா நீர்வீழ்ச்சி. சரிங்களா? எப்போவுமே ஃபஸ்ட்டும் செகண்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து தென் ஆஃப்ரிக்காவில் இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின், இந்திய நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, போத் பிஎன்சி. அதாவது எட்வின் லியூட்டன்ஸ், அதுக்கப்புறம் ஹெர்பர்ட் பேக்கர். இதோட கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து 1921 ஆரம்பித்து 1927 கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே பாக்ஸ் கொஷின் தான். நெக்ஸ்ட் கொஷின், இந்தியாவில் பல்லுயிர்மை பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 2002. 2010 வந்து தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் வந்து நிறைவேற்றினாங்க. நெக்ஸ்ட்டு 1980 வந்து வன பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க. 1974 வந்து நீர் சட்டம் கொண்டு வந்தாங்க. பார்ட் 6 முக்கியமான கொஷின்ஸ்லாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்ட் 7 பார்ப்போம். தேங்க்யூ.